gentlemen, இன்னைக்கு சேப்பாக்ல டபுள் தமாக்கா முதல் போட்டி the Madurai Panthers versus I Dream Tirupur Tamils. Heads. Heads is the call. Heads is the call. Yeah, it's heads. And it's heads. Tushar, what a start as a skipper, firstly. What have you decided to do and why? We look to have a bowl first. Being a fresh wicket, I think always safer to have a bowl first. ஒரு ரெண்டு சேஞ்ச் இருக்கிறதா வந்து ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. பட் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட லைனப்பை இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராகவேந்திரா உள்ள வந்திருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2026ல முதல் டபுள் ஹெட்டர் சேப்பாக்ல இருந்து எம் குப்ராஜ் மற்றும் கே ஸ்ரீநாத். ஆடேங்கப்பா, எடுத்தெடுப்புலயே மிகப்பெரிய அப்பீல். அங்க சான்ஸ் இருக்கு, நம்புறாங்க. டிஆர்எஸ் போவாரா கேப்டன் இந்த இடத்துல? முதல் பந்து கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காரு கேப்டன், ஸ்டம்புக்கு மேலே. ஆனா இந்த முறை ராம்குமார் அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல இறங்கி வந்தாரு, லெக் சைடுல லான்ச் பண்ணிருக்காரு. 6 ரன்கள் கிடைக்குது. அதனாலதான் இறங்கி வந்தார் தைரியமா. ஆனா அந்த தைரியத்துக்கு இப்போதைக்கு பலன் கிடைச்சிருக்கு. 1 பவுன்ஸ்ல போயிருக்கானா? ஆமா. நட்ராஜன் என்ன செய்ய முடியும்னு பாக்குறாரு. டாப் 4க்குள்ள நுழையணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி பந்தெல்லாம் தடுக்கணும். பட் இந்த முறை அந்த பந்து 4 ரன்களுக்கு வந்திருக்கு. இந்த முறை லைட்டா அந்த லைன்ல ஒரு மாற்றம் இருந்துச்சு. 6 ரன்கள் எனக்கு கிடைக்கும்ன்றாரு சித்தார்த் மகாதேவன். வாகா கிடைச்சதுங்க, கராசி இருக்காரு அந்த பந்தை. சான்ஸ் இருந்துச்சு, எடுத்திருக்காரு. இதுதாங்க முக்கியம். இந்த விக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் நட்ராஜனும். அது இப்ப கிடைச்சிருக்கு. சித்தார்த் மகாதேவன் நடைய கட்டியாகணும். லென்த்தையும் மாற்றினாரு, லைனையும் மாற்றிருக்காரு. லென்த் வந்து ஷார்ட்டர் பால் போட பார்த்தாரு. முந்தின பாலும் ஷார்ட் பால் தான் போட்டார். ஆனால் வைடு இது கரெக்டாக போட்டாருங்க. ஆஃப் சைட் திசையில் அங்கேருந்து வந்து ட்ராக் பண்ணி பார்த்து அவுட்டு. மகாதேவன். மோகன் பிரசாந்த் ஃபீல்டர், அவரும் ஒரு நல்லபடியான ஒரு ஃபீல்டர். சித்தார்த் கான் ஃபார் 12, மதுரை 27 for 1. இல்லை, இது கேட்சு, லட்டு கேட்சு, கைக்குள்ளார கொடுத்தாருங்க இந்த கேட்சை. நார்மலாக வந்து ஆஃப் சைடில் ஆடக்கூடிய பிளேயர் லாங் ஆஃப் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக இவர் லாங் ஆன் திசையில் ஆடலான்னு சொல்லி அப்படியே லபக்குன்னு ஒரு கேட்சை கொடுத்தாருங்க. ஈஸி கேட்சு நட்ராஜனுக்கு. சேஃபான ஒரு ஃபீல்டர். இதுக்கு மேலே ஈஸியான கேட்ச் கிடைக்கவே கிடைக்காதுங்க. 2வது விக்கெட் காலி. சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க IDTT. சத்துர்வேத், நடை கட்டியானோ 2 ரன்னுக்கு அவுட்டு. 33க்கு 2 MP. பி அனிருத் சீதாராம் லாக் ஸ்வீப். 6 ரன்கள் பட்டோனே நீங்க சொல்ல முடியும். ஓவர் முடியும் போது சம்பவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. 5 ஓவர்கள் முடிவில் 38க்கு 2. கேட்ச் கால ஒரு பெரிய அப்பீலுங்க. உடனே கை தூக்கியாச்சு அம்பையர் ஸ்ரீநாத். மிக பெரிய ஒரு செலிப்ரேஷன். முதல் பால் அவருக்கு இந்த ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL வந்த உடனே வந்தா ராஜாவா தான் வருவேன் பிரணவ். ஒரு விக்கெட்டு. என்ன ஸ்டார்ட்டுங்க, என்ன ஸ்டார்ட்டு. கண்டிப்பாக வந்து லைன் கொஞ்சம் தவறு தான், பட் லக்கு அவரை ஃபேவர் பண்ணியிருக்கு. அதுதாங்க ஸ்பீடு போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விக்கெட் வர சான்ஸ் இருக்குது. ஃப்ளிக் பண்ணிட்டு போயிருக்கு க்ளவ்வை. அனிருத் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருப்பார். ஏன்னா அது அடிக்க வேண்டிய பால். 1 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு இணையறாரு. மதுரை பேந்தர்ஸ் ஸ்ட்ரகிளிங் 38 for 3. புது பேட்டர் ஹரி ராகவேந்திரா. ஷாட் இது முறை நிறைய வித்திருந்தது. இந்த பெரம்பலூர் பையன் வெளுத்து வாங்குவாரு அந்த மாதிரி பந்தெல்லாம் போட்டா. லோவா டாஸ் அப் பண்ணி விட்டுருக்கார் ராம்குமார். நேரா ஃபீல்டர் கையில் அந்த பந்தை தஞ்சமடைய வச்சிருக்காரு. மோகன் பிரசாத் நல்லாவே பேச குறைச்சார், நல்லா டாஸ் அப் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு கார பார்வையோட பேட்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாச்சு. மறுபடியும் தவறான டைமில் விக்கெட்டை இழக்கிறாங்க மதுரை பேந்தர்ஸ். ட்ரை பண்ணாரு ராம்குமார். பேட் ஷார்ட் செலெக்ஷன் சொல்வேன். ஏன்னா கால் வரவே இல்லை பாலுக்கு. எங்கேயோ இருந்த பந்தை ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க பார்த்தாரு. வாஃபருக்கு நல்ல கேட்சு. 2வது விக்கெட் மோகன் பிரசாத்துக்கு. ராம்குமார் அவரோட விக்கெட்டை தவற விடுறாரு 25 ரன்னுக்கு. மதுரை பேந்தர்ஸ் ஸ்ட்ரகிளிங் அட் 50 for 4.
அவங்களோட முதல் இன்னிங்ஸ் 8வது ஓவரில் ஒரு இம்பாக்ட் பிளேயரை கூப்பிட்டு வர வேண்டிய கட்டாயம். ஷோயப் முகமது பேட்டராக கிளம்பி இறங்கியிருக்காரு. என்எஸ் சத்துர்வேதை சப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பர் கட்கான முயற்சி, அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஃபீல்டர் வேடிக்கை தான் பார்க்கணும். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி, ஒரு 6 வந்திருக்கு. மதுரை ஹாஃப்வே மார்க்ல 69க்கு 4. கீழே நிச்சயமா ஃபீல்டர் இருக்காரு, அழகா எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு எந்த தவறும் ஃபீல்டர் செய்யறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்காங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்காக. அண்ட் நட்டு எங்க போனாலும் அவரை நோக்கி ஒரு பந்து வந்துருது, கலக்கலா எடுக்கவும் செஞ்சிடறாரு. செம பவுண்டரி லைன் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிட்டாரு டி நட்ராஜன். நல்ல செட்டப் பண்ணாரு. ஈஸி கேட்சும் கிடையாது வித் சன் அவுட். ஆனால் ஹரி ராகவேந்திரா 14 ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 71 5. அத்திகுர் ரஹ்மான், ஆஹா நானே எடுத்துக்கிறேன்ட்டாரு மதி. ஏங்க இவ்வளோ சாஃப்டாவா கொடுப்பீங்க அந்த விக்கெட்டை? ஷோயப் கான் போனதுதான் போனோம், பலார்னு அரைஞ்சிருக்கலாமான்னு யோசிப்பார். ஆனா இங்க மதிவானன் பயங்கர ஹாப்பி. வந்து கொஞ்சம் கிரிப் ஆகி டேர்ன் ஆயிருக்கு. சீக்கிரமா பேட் ஃபேஸை மூடினாரு ஷோயப் முகமது கான். லெக் சைட் திசையில் தட்டிவிட பார்த்தாரு. ஆனால் அந்த லீடிங் ஏஜ் மதிவானன் ஒரு செம ஃபீல்டர்னு தெரியும். அண்ட் ஆஃப் இஸ் ஓன் போலிங், எந்த மிஸ்டேக்கும் செய்ய மாட்டார். ஷோயப் முகமது கான் 10 ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 72க்கு 6. பி சரவணன் பேட்டிங் கார்டு சோகமா இருக்குன்னு சொல்ல வந்த பி சரவணன் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆடேங்கப்பா, அந்த பவுண்டரி லைன்ல முகமது அலி வேற லெவல், ஃப்ளோட்டிங் லைக் a butterfly. அதுதாங்க அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டிங்ஸ் லைக் a bee for the batter. அவர் எடுத்த கேட்ச் அடடா அடடா சூப்பர். செம அவேர்னஸ் ஆன் த லைன் பாருங்க, தட்டி விட்டாரு. முகமது அலி ஒரு ஹைட்டான ஒரு ஃபீல்டர், அந்த காலை பார்க்கணும். ரொம்பவே பக்கத்துல இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்குங்க பவுண்டரி குஷன் மேல. Take it forward. Do you have any other angle for me? Is this the best that you have? Yeah, just take it a couple of frames and roll it forward. Back for me, please. Couple of frames back and then roll it forward. Yeah, no movement, no compression of the skirting throughout the process. The catch is fairly completed. Satisfied, I have a dish and ready for the big screen. அண்ட் கடைசியா முடிவு பண்ணிட்டாரு, அவுட் அப்படின்றதான் முடிவா வந்திருக்கு. அதன் காரணமாக பி சரவணன் ஒரு ரன்னுக்கு கிளம்புறாரு. 76க்கு 7. ஹாட்ரிக் பந்தில் இருக்கார் இப்போதைக்கு மதிவானன். 76க்கு 7ன்ற சூழல். ரோஹன் ரவி புத்ரா புது பேட்டர். ஹாட்ரிக் மட்டும் நாங்க கொடுக்க மாட்டோம்ன்றாங்க எல்லாரும். கிடைக்குங்க இந்த முறை, அந்த 6 ரன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த பவர்ஃபுல்லான ஷாட் நிச்சயமா பவுண்டரிக்கு வெளில தான் போய் விழுந்தே தீரும். சரியான ஒரு சான்ஸ் பார்த்த நேரத்தில் ரோஹன் ரவி புத்ரா. 95க்கு 4. ஷாட் நிறைய வித்திருந்துச்சு. ரோஹன் ரவி புத்ரா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அவரோட ஒரு அதிபயங்கரமான பேட்டிங் எபிலிட்டி. That strike was Gillette smooth. திரும்ப இந்த முறை சிவி விட்டுருக்காரு ரோஹன் ரவி புத்ரா. ஃபீல்டர் மறுபடியும் வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அங்க இருக்கிற செக்யூரிட்டி, அங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் பாலை திரும்ப பொறுக்கி உள்ள போடுறதுக்கான வேலை மட்டுமே. பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸ். அத்திகுர் ரஹ்மான் வாட்டமா வந்துச்சு. ஷார்ட் ஃபைன் லெக் உள்ள வச்சு அவ்வளோ ஷார்ட்டா லெக் சைட்ல போட்டீங்கன்னா சந்தோஷமா அடிப்பாரு. டி நட்ராஜன் அவரோட கடைசி ஓவர் போட வராரு. இந்த முறை ரொம்ப அழகா ஷஃபிள் பண்ணாரு அத்திகுர் ரஹ்மான். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. ஸ்ரீராம் ஒர்க்கிங் கேபிட்டல் போலவே இந்த நாள் ஒரு மாயாஜாலம் பண்ணி இருக்கு. இந்த முறை ஷார்ட்டா போயிருக்காரு. கீப்பரை தாண்டினா போதுமே. அத்திகுர் ரஹ்மானுக்கு 4 ரொம்ப எளிதா கிடைக்கும். இது ஸ்ரீராம் ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி பாதுகாப்பா எல்லையை கடந்த ஒரு 4. பியூட்டிஃபுல் எக்ஸிகியூஷன்.
அதிகுர் ரஹ்மான் இந்த ஓவர்ல ஹேட்ரிக் பவுண்டரிஸை சாதிச்சு எடுத்திருக்காரு, ஃபுல்லா எடுத்துக்கிட்டாரு. மற்றும் ஒரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. கொடை கிளம்பிருக்கா இல்ல போதுமான தூரம் போயிருக்கா? ஃபீல்டர் எந்த தவறும் செய்யல. நீண்ட நேரம் காத்துல இருந்துச்சு, பட் ரொம்ப நல்ல கேட்ச். அதே பந்து அதே ஷாட் இந்த முறை பேட்ல பட்டாலும் ஹைட்டா தான் போச்சு, டிஸ்டன்ஸ் கிடைக்கல. சூப்பரான கேட்ச் எடுத்திருக்காரு. சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ் பிரதோஷ் ரஞ்சன் பால். நல்ல ஃபீல்டர். இது ஒரு நல்ல ஃபீல்டிங் சைடு. இது நட்ராஜனுக்கு செகண்ட் விக்கெட். ரோஹன் புத்ரா gone for 36. மதுரை 149 for 8. சாகணும். மோகன் பிரசாத் புல் டாஸ். இந்த முறை அதிகுர் ரஹ்மான் எந்த தவறும் செய்ய மாட்டாரு. போன ஓவர்ல விட்டதெல்லாம் தேக்கி வச்சு அடிச்சிருக்காரு. டீப் மிட் விக்கெட் மேல ஒரு மெகா மேக்ஸிமம். போல்ட் பியூட்டிஃபுல்லி போல்டுங்க. ரன் அவுட் சான்ஸ் இருக்கு. அடிப்பாரா இல்லையா? கில்லிங்க, கில்லி மாதிரி அடிச்சிட்டாருங்க. ஒரே ஸ்டம்பை பார்த்து குறி பார்த்து அடிச்சிருக்காருங்க மோகன் பிரசாந்த். அதிகுர் ரஹ்மான் நல்லா ஆடினாரு. அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருதுங்க. மோகன் பிரசாத் பட் ரொம்ப ஹேண்டியான ஒரு எஃபர்ட். அதிகுர் ரஹ்மான் 43-30 பந்துகளில் 157க்கு 9. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் இங்க மதுரை பேந்தர்ஸ். ஒரு சொருகுலாம் நினைச்சாரு, பட் குர்ஜப்னீத் வெளில வந்தாச்சு. துஷார் ரஹேஜா பெயில் எடுத்து வேணா ஸ்டம்பியும் நான் அப்ரூவ் பண்றேன்னு இருக்காரு. But it won't matter. எப்படியும் ஒரு டாட் பால். Okay, take it forward. I'll need to see the complete removal of the bails. Now take it one frame back. Okay, the wicket is broken. I have the foot grounded behind the popping crease. Satisfied I have addition ready for the big screen. 3 விஷயத்தை ரூல் அவுட் பண்ணாங்க. காட் பிஹைண்டா இல்ல, ஸ்டம்பிங்கா இல்ல, ரன் அவுட்டா அதுவும் இல்ல. ஸோ குர்ஜப்னீத் அவரோட ஆவரேஜுக்கு பெரிய சேதாரம் செய்யாமல் போறாரு. நாட் அவுட்டா உள்ள போறாரு. பட் மதுரை பேந்தர்ஸ் 20 ஓவர் முடிவில் 157க்கு 9 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. யாருமே பெரிய அளவு பேட்டிங்ல சோபிக்கல மதுரை பேந்தர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஒரு சாலிடான போலிங் எஃபர்ட்டுங்க. 6 போலர்ஸை பயன்படுத்துறாங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் போலிங் எஃபர்ட். ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு இலக்கு தேவை 20 ஓவர்களில் 158. ஒரு கன் ஓப்பனிங் பேர் இருக்குங்க. துஷார் ரஹேஜா மற்றும் அமித் சாத்விக். துஷார் ரஹேஜா இன்னைக்கு வெறும் ராக்கெட் ரஹேஜா மட்டும் இல்லை, கேப்டன் ராக்கெட் ரஹேஜா. ஒரு இம்பாக்ட் சபா. குர்ஜப்னீத் ரெடியா இருக்காருங்க. எவிகோ நல்ல பால். திரும்ப ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு உள்ளார வந்துச்சு. மேபி இன்னும் ஆஃப் ஸ்டம்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா இது அபாயகரமான டெலிவரியாக கூட மாறி இருக்கும். பேக் ஆஃப் லெங்க் தான் சரியா கனெக்ட் பண்ணலனாலும் துஷார் ரஹேஜா துக்கரன் உச்சம் தொட்டவர் எப்படி தொட்டாலும் 6ன்னு சொல்லும் போது சாதாரண டீப் தட் இல்ல, ரொம்ப லாங் டீப் தட். பந்து மேலே வெளியவும் கூடயா? கண்டிப்பா ரொம்ப நல்ல டைம் பண்ணல அமித் சாத்விக். பட் அவருக்கு நல்ல டைம் தாங்க. That strike was Gillette smooth. Top edge. Long on. மறுபடியும் வேடிக்கை தாங்க பார்க்கணும். ரோஹன் புத்ரா என்னடா திரும்ப பின்னாடி ஓட வைக்கிறீங்க. அமித் சாத்விக் ரேம்பேஜ் மோட்ல இருக்காரு. இந்த புல்லானா நேரா போய் சேரும். மிஸ் டைம் புல்லுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். நல்ல டைம் பண்ணாலும் இந்த மாதிரி குர்ஜப்னீத் விக்கெட் எடுப்பார். ஆஃப் பேஸ் டெலிவரி. ஃபீல்டர் கையில போய் பந்து தஞ்சம் அடைஞ்சது. போட்டு வச்ச காதல் திட்டம். ஓகே குர்ஜப்னீத் தோள்பட்டை எய்ம் பண்றாரு சொன்னீங்க. இங்க கொஞ்சம் பேசி குறைச்சாரு. 112 தான் இந்த பால். பேட்டை முதலியே சுழட்டிட்டாரு சாத்விக். ஒரு வார்த்தையும் பேசாமையே பந்த வச்சு பேசிட்டாரு. அமித் சாத்விக் 14க்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் 24க்கு 1. ஆஃபர் புல்லா போட்டும் போது ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் ரெடியா இருந்திருக்காரு துஷார் ரஹேஜா. ஒரு மேக்ஸிமம் ஓட அந்த 3வது ஓவரை நிறைவு கொண்டு வந்திருக்காரு. 34க்கு 1. கூட கிளம்பிருக்கு. பின்னாடி ஓடி ஆகணும் விக்கெட் கீப்பர். what a catch. ராம்குமாருக்கு அது எளிதே கிடையாது. கூட சித்தார்த் மகாதேவனும் வரும்போது அண்ணா விடுங்க நான் மட்டும் போறேன் போனாரு. தனி ஒருவனா போனாரு. ஜகஜால கில்லாடியா முடிச்சுட்டு வந்திருக்காரு. சிறப்பான தரமான கேட்ச். இந்த இளைஞர்கிட்ட இருந்து வஃபார் 3வது பால்ல ஆட்டம் இழக்கிறாரு.
என்னதான் கிளவ்ஸ் இருந்திருந்தாலும் ராம் பறந்து தாங்க பிடிச்சிருக்காரு அத. ஏன்னா கடைசி நேரத்துல கூட திசை திரும்பிச்சு, சுழண்டு வந்துகிட்டு இருந்தது அந்த பந்து. வஃபார் ஒரு ரன்னுக்கு நடைய கட்ட வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. 34-2. ஏராளமான அனுபவம் கொண்ட பிரதோஷ் ரஞ்சன் பால். உங்களுக்கும் விக்கெட்ஸ் இருக்கு. வந்த உடனே நேரா லாங் ஆஃப் மேல அடிச்சார் துஷார் ரஹேஜா. ஒரு ஸ்டேட்மெண்ட் 6 அது. டைமிங் பிளேஸ்மெண்ட் அண்ட் பார். தட்ஸ் ஜில்லட் காட் 3 in 1 பேட்டிங். அததான் செஞ்சிருக்காரு, தவறு இல்லாம செஞ்சிருக்காரு. இந்த ஷாட்டை தூக்கி நம்ம காமெண்ட்ரி பாக்ஸுக்கு பக்கத்து பகுதியில் தாங்க ஒரு மெகா மேக்ஸிமம் சூப்பர் 6 424 அனைவரையும் விசில் போட வைக்கும் ஒரு 6. திரும்ப அதே பால், அதே ட்ரீட்மெண்ட். 3வது மேக்ஸிமம் இந்த ஓவர்ல மிடான உள்ள வச்சு போடுறது ஒரு தைரியம் தான். ஆனா துஷார் ரஹேஜா கிட்ட அந்த மாதிரி போடுவது அசட்டு தைரியமாகவும் மாறலாம். 50 தாண்டிட்டாங்க ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அந்த 6ஓட. ஸ்லைட்லி ஸ்லோவர், ஆனா மிட் ஆஃப் மேல் அடிப்படே. அண்ட் எங்க டீம்ல இருந்து யாரும் இதை தொட முடியாது, உங்க டீம் டக் அவுட்ல ஒண்ணா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 6. ஃபாலோ பண்ணா என்ன, தலை மேல தூக்கி அடிச்சா பிடிக்கிறதுக்கு எவனுமே இல்லடான்னு சொல்லும் வகையில மற்றும் ஒரு ராக்கெட் ரஹேஜா கிட்ட இருந்து 30 ரன் ஓவர் 66-2. நல்ல முயற்சி இருந்துச்சு தடுக்கிறதுக்கான 4 ரன்கள் வந்தே தீரும். பிரதோஷ் ரஞ்சன் பால் 400 கம்பான் காட்டுறாரு. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் 2 வீலர் லோட் மாதிரி தரமான ஒரு 4. இந்த முறையும் சான்சஸ் இருக்கு போறதுக்கு, ஆனால் ஃபீல்டர் பின்னாடியே அவரையும் தாண்டி தீபேஷ் ஒரு எண்டுக்கே போயிட்டாப்ல. இன்னொரு 4. பவர் பிளேயோட கடைசி பந்து ஒரு சம்பவத்தோட முடிகிறன்றார். 4 ரன்கள் வந்து சேருது. 6 ஓவர் முடிவுக்கு வருது. 81-2. இவ்வளோ சாஃப்டாவா அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு இப்போதைக்கு அந்த விக்கெட். ஷோயப் உள்ள வந்தார், அவரோட முதல் பந்து துஷார் ரஹேஜா எதிர்பார்க்கல, அவர் கையிலேயே கேட்ச கொடுத்திருக்கார். ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் இன்னொரு விக்கெட் இழக்கிறாங்க. நல்ல லைன், நல்ல லெங்த் ஒரு ஆரம்பம் ஷோயப் முகமது கானுக்கு. இதே மாதிரி தான் அவரும் அவுட் ஆனார் பேட்டிங்கில். ஒரு சிமிலர் காட்டன் போல்ட் பார்த்தீங்கன்னா துஷார் ரஹேஜா ஒரு அட்டகாசமான 48க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 81 for 3. எஸ் முகமது அலி. பட் மற்றவங்கிறப்ப ட்ரை பண்ணலாமே, பிரச்சனை இல்லையே. கட் பண்ணாரு. 4 ரன்கள் வந்து சேருது. நம்பிக்கையே அடிச்சாருங்க அந்த ஷாட்டை. ஃபீல்டர் இருந்தாங்க, அவர் கையை தாண்டி போயிருக்கு அந்த பந்து. எதிர்பார்க்கலாம், இங்க நீட்டா எடுத்திருக்காரு, எந்த கவலையும் கிடையாது. முகமது அலி எதிர்பார்த்தது மிட் விக்கெட் மேல ஒரு பெருசா ஷாட் போலாம் அப்படின்னு, ஆனா அது போனது தேர்ட் மேன்ல போய் கேட்ச் ஆயிருக்கு. ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்பெல் இங்க போடுறாரா ஷோயப் முகமது கான். முதல் பால் வந்தாரு, துஷார் ரஹேஜாவை எடுத்தாரு. இப்போ 2வது ஓவர்ல முகமது அலியோட விக்கெட்டை எடுக்கிறாரு. டாப் எட்ஜ் அண்ட் ஒரு நல்ல கேட்ச் அங்க ரோஹன் ரவி பூத்ரா கிட்ட இருந்து முகமது அலி 3 ஆட்டம் இழக்கிறாரு. 91 for 4. இந்த ஆட்டத்துல ஆலிவர் ட்விஸ்ட் இருக்கா? யூ சசிதேவ் உள்ள வந்திருக்காரு. ஆடே கப்பா, இந்த இடத்துல சசிதேவ் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பார் ரொம்ப நேரத்துக்கு. அந்த பந்து எவ்வளவு லோவா போச்சு அண்ட் ஸ்டம்ப் அடிச்ச வேகம் எதிர்பார்க்கலைங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விக்கெட் இழக்கிறாங்க ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். நம்பிக்கையும் சேர்த்து இழக்கிறாங்க. 11 கிலோமீட்டர் ஸ்பீட் ஜாஸ்தியா போட்டிருக்காரு இந்த பந்துல. ஃபுல்லர் டெலிவரி, ஆம் பால் திரும்பல, ஸ்ட்ரெயிட்டா போச்சு, ஸ்டம்பர் நோக்கி போச்சு. பேட் கேப். சசிதேவ் வந்து ரன் டவுன் பண்ண ட்ரை பண்ணாரு தேர்ட் மேன் திசையில, ஆனா கேப்ல பூந்திருக்குங்க பந்து. சசிதேவ் டக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 91 இப்போ 5க்கு. பேக் பிளேயரா எஸ் கணேஷை கொண்டு வராங்க திருப்பூர் தமிழன்ஸ். பிரணவ் ராகவேந்திராவை வெளியில் எடுத்துட்டு எஸ் கணேஷ் உள்ள. சிச்சுவேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த லாங்கர் ஃபார்மேட்டில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அந்த நேரத்தில் பிரதோஷ் கிட்ட இருந்து பார்க்குறோம் ஒரு கட் ஷாட், சூப்பர் பவுண்டரி, ஸ்ரீராம் கேபிட்டல் 4, பியர்சிங் த பாயிண்ட் இன் தேர்ட் மேன் ஃபீல்டர். எண்ட் ஆஃப் தி ஓவர் 102 for 5. ஆனால் ரொம்ப ஃபுல்லாக அவுட் சைட் ஆஃப் தவறான பால். அந்த ஒரு ஃபீல்டை வச்சுக்கிட்டு பிரதோஷ் ரஞ்சன் பால் ஒரு ஹை பர்சன்டேஜ் ஷாட் அந்த
ஸ்லோ டெலிவரியை முதல்ல கணிச்சிட்டாரு. ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் போலவே பாதுகாப்பான நாள். மடக்கி ஒரு ஸ்லாக் ஸ்வீப்பங்க, பொறுத்தது போதும்னு கணேஷ் பொங்கி எழுந்தாரு. ஷார்ட்டர் சைடு ஆஃப் தி கிரவுண்ட். முக்கியமான தருணத்துல ஒரு மிக பெரிய மேக்ஸிமம் அவங்க பேக்குள்ள வந்துருச்சு. ஷோயப் கான் வான் பண்றாரு நான் ஸ்ட்ரைக்கரை. உள்ளே தான் இருந்தாரு. எக்ஸலென்ட். இந்த முறை ராம்குமார் ஸ்டம்ப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. பட் இது Flat line as the ball passes the bat. Satisfied, no bat involved. And we have the try screen to check for the stumping, please. Take it forward, take it a couple of frames more forward, please. Okay, wicket's broken, bat is short of the crease. Satisfied, have addition ready for the big screen. எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க, கணேஷ் இங்க ஆட்டம் இழக்க நேர் இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்டம்பிங். 15 ரனுக்கு கணேஷ் ஆட்டம் இழந்திருக்காரு. 129க்கு 6. எம் மதிவாணன் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான பந்து வீச்சு. பட் பேட்டிங்ல மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம். சிறப்பான ஷாட், பிரஷர் ரிலீஸ் ஷாட் இது பிரதோஷ் ரஞ்சன் பால் கிட்ட இருந்து. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி சட்டுன்னு அவங்க டீமுக்கு 4 ரன்கள். பிரதோஷ் ஆஹா, அழகா பிளான் பண்ணாரு. அந்த பந்தை சரியா கணிச்சாரு. ஒரு சிக்ஸரோட அவரோட ஹாஃப் செஞ்சுரியை தாண்டாறாங்க. தரமான ஒரு ஊப்பர் கட் கிடைக்குது அந்த இடத்துல. அண்ட் டக் அவுட் இங்க ஹாப்பி. பிரதோஷ் ரஞ்சன் பால் ராயல் சல்யூட் வைக்கிறாரு. 4 பாலுங்க, ரொம்ப போரான ஒரு பந்து. தீபேஷுக்கு ஒரு சுமாரான டே. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி 4 ரன்கள் டீமுக்காக சேர்க்கிறாரு இங்க பிரதோஷ். முடிச்சாரா மேட்ச் அந்த இடத்துல? எக்ஸாக்ட்லி. பிரதோஷ் என்ன சொல்றாருன்னா, போலாம்ப்பா, வீட்டுக்கு போய் டீ சாப்பிடலாம்ப்பா, வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணாரு. பிஹைண்ட் ஸ்கொயர்ல உங்களுக்கு சின்ன பவுண்டரின்றது தெரியும், அதை பயன்படுத்திக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் நின்று ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்காக 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியை கொண்டு வந்திருக்கார் பிரதோஷ் ரஞ்சன் பால். டேபிள் டாப்பர்ஸ் தோக்கடிச்சிருக்காங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். பிரஷரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு பிரதோஷ் ரஞ்சன் பால். சூப்பரான ஒரு நாக்கு அண்டர் பிரஷர். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இங்க என்ன கேட்டிங்கன்னா அவங்க தாங்க மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் அட் த டாப் வந்து பிரஷரை போட்டார் துஷார் ரஹேஜா. அந்த ஒரு ஓவரில் 30 ரன்னுங்க பூத்ராவோட ஓவரில். அதுக்கப்புறமா விக்கெட் விழுந்தாலும் பிரதோஷ் ரஞ்சன் பால் தனியாக நின்று ஆடி கொடுத்தாருக்காங்க மேட்சை. 65 ரன் நாட் அவுட்டு. அதன் காரணமாகவே திருப்பூர் தமிழன்ஸு ஒரு 4 விக்கெட் வெற்றி. பந்து வீச்சு பக்கம் போனோம்னா மதுரைக்காக குர்ஜப்னீத் 3 ஓவர்கள் 27. ரோஹன் புத்ரா இன்னைக்கு ஒரே ஓவர்ல 30 ரன் விட்டிருந்தாலும் அடுத்த 3ல 13 தான் வந்தாரு. ஒரு கம்பேக் காமிச்சாரு. பெரியசாமி 23, ஷோயப் 21. ஆனால் 4 விக்கெட்டுகள் எடுத்தார். அவர் தாங்க ஆட்டத்துல மதுரையை ரொம்ப நேரத்துக்காக தாங்கி பிடிச்ச பீமன். இருந்தாலும் எண்டில் 160க்கு 6ன்னு ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்காக மிக முக்கியமா அந்த 2 பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. டேபிள்ல நாங்க மேல போறோம்னு சொல்லிட்டு நம்பர் 1 ஸ்பாட்டை தொட்டிருக்காங்க. அதுதான் இங்க பார்க்க போறோம். மதுரை 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. திருப்பூர் 6 போட்டிகள் 4 வெற்றிகள் 8 புள்ளிகள். மதுரை 6 போட்டிகள்ல 4, 8. அந்த ரன் ரேட் தான் இப்போதைக்கு லைட்டா திருப்பூரை மேல உட்கார வச்சிருக்கு.